வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழித்து தமிழக மின்சாரத்துறையிலேருந்து இப்போ ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு இல்லைனா ஐடிஐ அல்லது 12ஆம் வகுப்பு டிப்ளமோ எனி டிகிரி வரையும் படித்தவங்க எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலவே பர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க இன்னும் 7 நாள் மட்டும்தான் இருக்குது. அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையும் தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அதாவது கல்பாக்கத்தில் இருக்குது. இதில் இருந்தால் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இதுக்கான வேகன்சியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டைஃபண்டரி ட்ரெயினி டெக்னீஷியன் பி. இதில் வந்து பிளான்ட் ஆப்ரேட்டர், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கு, எலக்ட்ரிஷியன், பிளம்பர், வெல்டர், கார்பெண்டர் சொல்லி மொத்தம் இந்த எல்லா கேட்டகரியும் சேர்த்து ஒரு 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்டரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இந்த கேட்டகரியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக்கல்னு சொல்லி இந்த கேட்டகரியில் ஒரு 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சியில் ஒரு வேகன்சியும், அசிஸ்டன்ட் கிரேட் 1 இதில் ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான்ட் ஆப்ரேட்டர். இதுக்கு நீங்கள் மினிமம் +2 முடிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து 50% மார்க் வச்சுருந்தா மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சு அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிஸ்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சு 50% மார்க் எடுத்துருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சதுனால தான் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரிஷியனுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். பிளம்பருக்கும் அதே மாதிரி தான் 10th முடிச்சு அதுக்கு ரிலவெண்ட்டான டேரில் ஐடிஐ கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும் தான் நீங்கள் இதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டைஃபண்டரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இதுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிலவெண்ட்டான குரூப்பில் பிஎஸ்சி வந்து முடிச்சிருந்து ஒரு 60% மார்க் வச்சுருந்தா மட்டும் தான் எலிஜிபிள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்து ஒரு 60% மார்க் மேலே வச்சுருந்தா மட்டும் தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தா மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்னீஷியன், இதுக்கு 18லேருந்து 24 வயசு வரை விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எடுத்துட்டிங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரை விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் குரூப் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசு வரை விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கிரேட் 1 இதுக்கு வந்து 21லேருந்து 28 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல உங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைனில் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண வெப் அட்ரஸ் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மூலியமாக தான் இங்கே விண்ணப்பிக்கணும். எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இதை டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.